வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம உடல் ஆரோக்கியம் தரும் கால்சியம் சத்துள்ள ராகி லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அருமையான இந்த லட்டு நம்ம மார்னிங்கில் செய்து கொடுக்கலாம். இப்போ ஒரு கப் அளவு ராகி மாவு எடுத்துகிட்டு கடாயில் போட்டுட்டு நல்லா 5 to 7 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கலாங்க. நல்லா வறுபட்டதும் இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு கொட்டி வச்சிடலாம். இப்போ இன்னொரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எள்ளு போட்டுக்கலாங்க. இதுவும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயிலேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் அதையும் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. இதுவும் இந்த பிளேட்லேயே கொட்டி வச்சிடலாம். இப்போ அதே கடாயிலேயே ஒரு 1/4 கப் அளவு நெய் ஊற்றிச்சு உருக்கிக்கலாங்க. வறுத்த வேர்க்கடலை நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாங்க. இது கூடவே தேங்காய் எள் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துப்போம். இந்த போல் எடுத்துகிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த ராகி மாவுலே இதையும் போட்டுருவோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கலந்துக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 1/2 கப் அளவு வெல்லம், 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி இதையும் ஊற்றிட்டு நல்லா கரைய விட்டுடலாங்க. இந்த கட்டிலாம் நல்லா கரைஞ்சிட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜை நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ இந்த மாவில் நம்ம உருக்குன நெய்யை கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க. 1/4 கப் அளவு நெய் இதில் ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கலாம். எல்லா இடமும் படுற மாதிரி நம்ம இது போல் கலந்துடலாம். இப்போ வெள்ளைப்பாக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு கலந்துக்கலாங்க. இருக்கிற எல்லா வெள்ளைப்பாகுமே இதில் ஊற்றிடலாம். இதில் 1 கப் அளவுக்கு நான் 1/2 கப் அளவு வெல்லம் பொடித்த வெல்லம் எடுத்துருந்தேங்க. அது கரெக்டாக இருந்துச்சு. இது போல் நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி கலந்துட்டு இன்னும் கொஞ்சம் நெய் தேவைப்பட்டதுன்னா கூட இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் சின்ன சின்ன லட்டுகளாக பிடிச்சிடலாம். எலும்புக்கு வலு சேர்க்கும் இந்த கேழ்வரகு வச்சு நம்ம இது போல் லட்டு செய்யலாங்க. சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருக்குமே ஈவினிங்கில் இது போல் செய்து ஸ்நாக்காக செய்து கொடுக்கலாம். நிறைய கால்சியம் சத்துள்ள அயன் சத்துள்ள இந்த ராகி மாவு வச்சு நம்ம இது போல் ஸ்நாக் எல்லாருக்குமே செய்து கொடுக்கலாங்க. நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான இந்த ராகி லட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.